Hey folks, வணக்கம் and welcome back to Dinesh View. நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா the brand new Honda CB 125 Hornet, the baby Hornet தான் இப்போ என்னோட இருக்குது. அதுவும் இந்த லெமனைஸ் எல்லோ தீமோட செம்மையாக இருக்குது பார்க்க. அண்ட் இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வண்டியோட பார்க்குறோம் நம்ம ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் இந்த இடத்துல கார்டு தரேன், ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ இந்த நான் வண்டியை நமக்கு ஆஃபர் பண்ணுறது வாலியா ஹோண்டா ராமநாதபுரம். அவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் இந்த வண்டியை நமக்கு ஆஃபர் பண்ணதுக்காக. இவங்களோட கான்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லையும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போகிறேன். எல்லா கலர் வேரியன்ஸும் அங்கே அவைலபிளாக இருக்குது. யூ கேன் see there. எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த டிபிக்கல் ஹோண்டா கீ. நம்ம ஸ்டார்ட் பண்ணி இது எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் ஹியர் அபவுட் த எக்ஸாஸ்ட் நோட் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல். டிஎஃப்டி கிளஸ்டரோட ஒரு 125 பார்க்க நல்லா இருக்குது. சைலண்ட் ஸ்டார்ட் என்ஜின். Clear, I guess so. ஸோ ஸ்மூத்தாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ சிட்டியில் ஹைவேல இது எந்த அளவுக்கு ஹேண்டில் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல்லாமே ஆல் எல்இடி செட்டப். இது வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லப்போனால். எவனுமே இல்லைடா, நம்ம நேரத்துக்குன்னு எவனாச்சும் ஒருத்த வருவான். திஸ் இஸ் how it is. Wow. So 5-speed gearbox வருது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 123cc இன்ஜின். அதோட மொத்த டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக என்னோட வாக் அரவுண்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ண போகிறது வந்து சிட்டியில் இது எந்த அளவுக்கு பெட்டராக ஹேண்டில் பண்ணுறது, ஹேண்ட்லிங் எல்லாமே. ஏன்னா இட் ஜஸ்ட் கம்ஸ் வித் யூஎஸ்டி ஃபோக்ஸ். இது மட்டும் தான் நினைக்கிறேன் 125cc யூஎஸ்டி ஃபோக்ஸோட வர்ற வேரியண்ட்டு, வர்ற பைக். பின்னாடி ஆக்சுவலாக நமக்கு வந்து ட்ரம் பிரேக் தான். ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட ஒரு பிரேக் வருது. ஜஸ்ட் லைக் ஒரு 246 நினைக்கிறேன் அதோட சைஸ். ஹோண்டானாலே ட்ராக்டபிலிட்டி. ஸோ இதுக்கு நல்லா தான் இருக்குது. தேர்ட் கியரில் கூட இவ்வளோ ஸ்லோவாக போகிறது, என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஸ்லோவாக தேர்ட் கியர்லாம் போகிறது வந்து எனக்கு பெருசாக தெரியுது. என்னோட பைக்னால கூட இருக்கலாம். மிரர்ஸ் ஆர் குட் இனஃப், பட் இன்னும் கொஞ்சம் ஒய்டாக இருந்திருக்கலாம் இந்த இடத்துல. ஹசார்ட் இருந்து தான் நல்லா இருந்திருக்கலாம் இந்த பைக்கில். ஹசார்ட் ஆக்சுவலாக இல்லை இதில். ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் அ நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் ஓகே தான். ஆல்எல்இடி செட்டப் அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். நான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறது ஒரு ஆல்எல்இடி செட்டப்பில் வந்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலாமல். அதே மாதிரி ஒரே ஒரு வேரியண்ட் தாங்க, சும்மா குழப்புற மெனிக்கில் எதுவுமே இல்லை. கலர் சாய்ஸஸ் அதிகமாக 4 சாய்ஸஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சிட்டியில் இந்த மாதிரி பூந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா காரணம் லைட் வெயிட்டு, சரியான லைட் வெயிட்டு. ஒரு 125 தான் நினைக்கிறேன் இதோட வெயிட். அவ்வளோதான், கர்வ் வெயிட்டே 125 தான். ஸோ ஒரு ஃபுல் டேங்க் போட்டாலே அந்த வெயிட்டு தான். அப்படின்றப்போ வந்து வண்டியை நம்ம இஷ்டத்துக்கு போட்டு சகாய்க்கலாம், அங்கிட்டு இங்கிட்டு சாய்க்கலாம். பத்தாக்குறைக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் வர இந்த வண்டியில் சொல்லவா வேணும். சார் ஹேண்டிலிங் பற்றி நினச்சதை விட வந்து பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க இங்கே. சீட்ஸ் ஆர் குவைட் கம்ஃபர்டபுள். சீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் எனக்கு இருக்குது. ரைடருக்கு வந்து ஒரு இனஃபான ஸ்பேஸ், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து குஷனிங் நல்லா இருக்குது. ஒரு மோசமான அந்த ஃபீல்லாம் எதுவுமே இல்லை. எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குல்ல அதோட சவுண்டு, எனக்கு ஓகேன்னு தான் தோணுது. கொஞ்சம் பேசி நோட்டோட இருக்குது. அவங்களோட மற்ற சைன் எஸ்பி 125 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த பேசி நோட் இருக்காது நமக்கு, அந்தளவுக்குலாம் கிடைக்காது. பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ இட் வாஸ் கொஞ்சம் ஒரு பேசி நோட்டோட அது கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. பின்னாடி ஏபிஎஸ் இல்லை, ஸோ ஆப்வியஸ்லி ஸ்கிட் ஆகும் வண்டி. ஆப்வியஸ்லி அதை எதிர்பார்த்தது தான். ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் இருக்குது, ஸோ நம்பி அடிக்கலாம். பின்னாடி ட்ரம் பிரேக் தான், 130mm ட்ரம் பிரேக்குன்னு நினைக்கிறேன். சரியான டிராஃபிக்கில் மாட்டிக்கணும்.
ஏன் இந்த மாதிரி வளைச்சி ஓட்டுருக்குதாங்க இந்த வண்டி நல்லா இருக்குங்க. ஒரு டயர்ட்னஸ்லாம் அது வரவே வராது. ஏன்னா வெயிட்லெஸ் அப்படின்றதெல்லாம் வந்து தலைவன் அசால்ட்டாக போயிட்டுருவா அப்படி. ஸோ ஹைவேல போய் பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு. சிட்டியில் வந்து நான் நினச்சது மாதிரி தான். நான் வெயிட்டை பார்க்கும்போது நினச்சேன் ரைட்டு யூஎஸ்டி ஃபோக்ஸு வெயிட் வேறு சும்மா அல்ட்டியாக இருக்க போகுது அப்படின்னு நினச்ச மாதிரியே வந்து இது இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டியோட ட்ராக்டபிலிட்டிலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்னு. எனக்கு இது வரைக்கும் வந்து ட்ராக்டபிலிட்டி பிரச்சனை இல்லை தான். கிளச்சும் லைட் வெயிட்டு. இது ஆக்சுவலாக வெட் மல்டிப்ளேட் கிளச்சாக இருந்தாலும் வந்து ஹோண்டா மெயின் ஃபார் லைட் வெயிட் கிளச்சஸ். அவங்களோட கிளச்சஸ் ஹார்டாக இருந்து நானும் வந்து பார்த்ததில்லை. ஏன்னா நானும் ஒரு ஹோண்டா யூஸர் தானே. ஒரு பிற்காலத்தில் நானும் ஒரு ஹோண்டா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குது சவுண்டு. இந்த ஃபுல் பீட்டு கேட்குறது நல்லா இருக்குது. மேபி உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரில. நான் முடிஞ்சால் அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணி விட்றேன். இட் வாஸ் நைஸ் தோ. வண்டி சவுண்ட் நல்லா இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் பவர் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். வாவ். சவுண்டு சூப்பராக இருக்குல்ல இந்த 125 சிபி. சிட்டியில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸ்ட்ரகிளே இல்லை. லைட் வெயிட் நேச்சரு. இப்போ அங்கே போகுது அதை விட இது வெயிட்டு கம்மின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதை விட பெட்டராகவே இதை ஹேண்டில் பண்ணுது. இப்போ அது ஆக்சுவலாக வந்து 125 சிபின்னு நினைக்கிறேன். SP 125 கரெக்டாக. இது சேம் இன்ஜின் தான். பட் ஸ்லைட்டாக இங்கே இந்த இடத்துல வந்து நமக்கு பவர் டார்க் அதிகமாக இருக்குது நம்ம பைக்கில் 125ல். சேம் பைக்காகவே இருந்தாலும் ஸ்லைட் புல் வந்து நமக்கு அதில் தெரியுது. அது இல்லாமல் வந்து அது நார்மல் ஃபோக்ஸு அதே மாதிரி சஸ்பென்ஷன் வந்து நார்மல் சஸ்பென்ஷன் தான். இங்கே அப்படி கிடையாது. ஒரு மோனோ சஸ்பென்ஷன் பின்னாடி ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸு. திஸ் இஸ் குட். ஒரு நல்ல கம்பேரிசன். நல்ல ஒரு வந்தார் ஒருட்டி கட்டுறதுக்கு. ஸோ பிரிட்ஜோட அண்டர்லேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா. ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப வந்து இதுவாக இல்லை. அந்த ஹார்ட்னஸ் எனக்கு ஃபீல் ஆகலை. ஹார்டாக இல்லை. தட் ஐம் ஷுர் அபவுட் இட். சஸ்பென்ஷன் வந்து ஹார்டாக இல்லை, சாஃப்ட் செட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு அந்த தூக்கி போடுற ஃபீல் எனக்கு சுத்தமாக வரவே இல்லை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டால். நான் தூக்கி போடுற ஃபீல் இல்லாமல் வந்து பிரிட்ஜில் இந்த மாதிரி போகிறது பெட்டர் தான். மற்ற 125ல கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் தெரியும். இதில் எனக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் எதுவுமே தெரில. விச் வாஸ் குட். ஏதாச்சும் ஒரு பள்ளத்தில் ஜர்க் அப்படி ஆகிறப்போ தான் கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி வந்து எனக்கு தூக்கி போடுற ஃபீல்லாம் அவ்வளோவா இல்லை. திஸ் வாஸ் குட் எனஃப். சவுண்ட் கேட்க நினைக்கிறேன். ஹவுஸ் இட் எக்ஸாஸ்ட் நோட் கேட்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், டைப் பண்ணி விடுங்க. Yeah, this is good enough. நல்ல பைக்கை கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி நம்ம ஹீட்டிங்லாம் சுத்தமாக இருக்காதுங்க. ஏன்னா ஐம் கேரண்டட் அபவுட் இட். ஏன்னா ஜஸ்ட் 125 சிசி இன்ஜின். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் ஹீட்டிங் சத்தியமாக இருக்க வாய்ப்பு கிடையாது தான். செகண்ட் கியரில் போகுது. பிரேக்ஸ் ஆர் குட் இனஃப். பிரேக்ஸ் நல்லா நம்ம நம்பி அடிக்க முடியும். 2 பிரேக்கையும் கம்பைன் பண்ணி அடிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த பின்னாடி ட்ரம் பிரேக் அப்படின்னால ஈஸியாக ஸ்கிட் ஆயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பிரேக்ஸ் 2 பிரேக்ஸையும் நம்பி அடித்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்டாப் ஆயிடுது.
ஸோ ஜஸ்ட் நம்ம ஹைவே போயிட்டு ஆடியோ எப்படி ரெக்கார்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வி கேன் ஜஸ்ட் கண்டினியூ திஸ். ஆனால் புது மைக் ஆக்சுவலாக வாங்கியிருக்கேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன் அந்த டைம். ஸோ இதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன மைக்ஸ் போடுற விருப்பம் இல்லை. ஏன்னா பல மைக்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன். லாவலியர் மைக் ட்ரை பண்ணிட்டேன், மற்ற டிஜிடெக்கோட மைக்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே எனக்கு வந்து ரைட் ரிவ்யூ அப்போது கையே கொடுக்கல. எல்லாமே வந்து வாய்ஸ் கேவலமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வாய்ஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு தெளிவாக கேட்குது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி புதுசாக நான் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண ரிவ்யூஸ் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, கைண்ட் ஆஃப் ஓன் மணி தான். இது வரைக்கும் நான் எங்கேயுமே பெய்ட் ரிவ்யூஸ் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணது கிடையாது, பண்ணவும் போகிறது கிடையாது. நமக்கு அது செட்டும் ஆகாது. கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் வளருவேன். ஆல்மோஸ்ட் நம்ம 800 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம மீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக 800 நம்ம தாண்டியாச்சு. இன்னும் 200 தான் பெண்டிங். ஸோ சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க நிறைய பேர் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னா 1K அடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு மானிட்டைசேஷன் அந்த மாதிரி வந்துடும். ஐம் ப்ரிட்டி மச் ஹாப்பி வித் திஸ். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருங்க மக்களே. மற்றபடி இந்த வண்டியை பற்றி கேட்டிங்கன்னா இப்போ இது வரைக்கும் நான் ஓட்டின வரைக்குமே வந்து சூப்பராக இருக்குது. அது நான் சொன்ன மாதிரி வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப எனக்கு ஹார்டாக இல்லை, எனக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. வைப்ரேஷன்ஸ் தட்ஸ் another திங். ஸோ வைப்ரேஷன் வந்து அகெயின் நான் சொன்ன மாதிரி ஒரு 7000 RPMக்கு மேலே நான் போகிறப்போ ரொம்ப 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 மைன்யூட்டாக கிக்கின் ஆகுது. அதுவும் எனக்கு இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ரொம்ப மைன்யூட்டாக, இட்ஸ் நாட் தட் நோட்டிசபிள் கூட. ரொம்ப நீங்கள் வந்து டேங்க் இந்த மாதிரி ரொம்ப கட்டி பிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷனே ஃபீல் ஆகும். அதுதான் தேட் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லிட்டு போயிடலாம். சரி, 5வது கியரில் கூட நான் கியரை மாற்றாமல் வந்து என்னால் அப்படியே விட்டுறது இழுத்துட்டு போக முடியுது. இதுதான் ஒரு ஹோண்டாவோட திங். எனக்கு ஹோண்டாவில் பிடிச்ச விஷயம்னா நானும் ஒரு ஹோண்டா யூஸர் தானே. எனக்கு ஹோண்டாவில் பிடிச்ச விஷயமே தான் 4th கியரில் இருந்தாலும் கூட நம்ம வந்து வண்டியை மூவ் பண்ணிட முடியும். இப்படி பண்ணியாச்சு. புது ஷூ போட்டதுனால எனக்கு வந்து கியர் சேஞ்ச் ஆகிற ஃபீல் எனக்கு இல்லை. மேபி அதனால கூட எனக்கு இப்படி ஆகுதுன்னு தெரில. கொஞ்சம் பூட்ஸ் கொஞ்சம் பெருசாக ஒன்று வாங்கினேன், ஒரு மோட்டர் சைக்கிளிங் பூட்ஸ் அப்படின்ற மாதிரி. நான் முன்னாடி இருந்தது வந்து ஒரு நார்மல் ஸ்னீக்கர், அது அந்தளவுக்கு வந்து சூட் ஆகலை. ஸோ தட்ஸ் வை ஜஸ்ட் அப்கிரேடட் டு திஸ். நான் ரிவ்யூலாம் பண்ணிகிட்ருக்கோம். அங்கிட்ட அடி கல்லுலாம் படுது, இஷ்டத்துக்கு படுது. ஸோ பெட்டர் கொஞ்சம் சேஃபாக இருந்துடலாம் அப்படின்னு தான் வந்து நான் ஐ டிசைடட் டு கோ ஃபார் திஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோடில் ரைட்டாக வந்து ஏறிட்டு கியர்லாம் பட்டர் ஸ்மூத்து. ஸோ வண்டியோட ட்ராக்டிபிலிட்டி ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்கேன், ஓகேங்களா. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஆக்சிலேட்டர் பண்ண போகிறது கிடையாது. பண்ணாமல் எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு கியர்லையும். ஸோ ஐம் ஜஸ்ட் மூவிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு 5. சரி, செகண்ட் கியருக்கு மூவ் ஆகலாம். கிளச்சை டக்குன்னு விட முடியல, நான் சிசி கம்மினால வந்து இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ 1000 RPMக்கு நியர்லி ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. 1200 சம்திங் நினைக்கிறேன், 1200 சம்திங் தான் இப்போ ஸ்பின் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். I better just turn on some indicators. I'm just hitting the 3 once again. ஸ்பீடு இன்னும் ஏறல, விட்டாச்சு, ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போது ஸ்பீடு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு 12 3rd கியரில் எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல், புரியுதுங்களா, எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் ஆக்சுவலாக அது போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அகெயின் 4th கியரில் வா, திஸ் வாஸ் டூ ட்ராக்டபுள் ப்ரோ. ஃபுல் கிளச்சு விட்டாச்சு. வண்டி வந்து எந்த ஒரு ஆக்சலரேஷனும் இல்லாமல் வந்து ஒரு 13 km ஸ்பீடில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப ப்ராப்பராக தெரியுது. உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா. ஒரு 14 km ஸ்பீடில் எந்த ஒரு ஆக்சலரேஷனும் இல்லாமல் போயிட்டுருக்கான். 5th கியர் பார்த்து பொறுமையாக விட்டாலும் 5th கியரில் 15 தட் லோவஸ்ட் நம்மளால் வந்து போக முடியுது. மேலே ஏறுதா, இதுக்கு மேலே ஏறாது. ஆக்சுவலாக இதோட ஒரு காம்படிட்டர் இருப்பார்ல, அவர் வந்து 5th கியர் 21 போயிடும் அப்படி. பட் இது எந்த அளவுக்கு லோவஸ்ட் RPM ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். 1000 RPM ரன் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் see this, 1000 RPM ரன் ஆகிட்டு இருக்குது. சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஐ ஜஸ்ட் லவ் திஸ். ஓகே, ஸோ இப்போ இதுலேயே நம்ம அப்படியே வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம், 0 வந்து மூவ் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்டாப் இன். எஸ், 5th கியரில் இருக்கேன், மூவ் பண்ணி ட்ரை பண்ணுவோமா.
பண்ணிடலாம். பண்ணியாச்சு. சூப்பர். ஸோ 5th கியரில் இருந்து கூட நம்மளால் வந்து 0லேருந்து மூவ் பண்ண முடியுது. அட் த சேம் டைம் வந்து எந்த ஆக்சலேஷன் பண்ணாமல் 5th கியரில் வி கேன் ஜஸ்ட் மூவ் டு 16 அப்படின்றத வந்து அடிக்க முடியுது. ஸோ ஒரு நல்ல ட்ராக்டபிளான இன்ஜினா அப்படின்ற கொஷினுக்கு ஒரு சரியான ஆன்சர் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிற விஷயம் வந்து இப்போ 0 to 16 நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான ரூட்டில் வந்ததுக்கப்புறம் பின்னாடி இந்த வெஹிக்கிளும் இல்லை, முன்னாடி இந்த வெஹிக்கிள் இல்லை. லக்கிலி அசார்ட் ஆக்சுவலாக இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும் இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கலாம். பட் ஓகே, 125 ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. போமா, 3, 2, 1 கோ. ஃபர்ஸ்ட் கியரில் 32, 58 செகண்ட் கியரில். ஓகே, 0 to 60 பார்த்துருப்பீங்க. 84 தேர்ட் கியரில். ஒரு 90, 100 சூப்பர். 101, 102. ஓகே, 102 வந்து 4th கியரில் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஜூஸ் எல்லாம் நினைக்கிறேன். 17, 110. ஸோ 110 அந்த மாதிரி என்னால் வந்து போக முடிஞ்சுச்சு. ஸோ விச் இஸ் குட் ஒன். ஸோ க்ரூசிங் ஸ்பீடை நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு 80, நான் சொன்ன மாதிரி 80 to 90 அதுக்கு மேலே வந்து போகிறது நாட் ரெக்கமெண்டட் இந்த பைக்கை பொறுத்தவரையும். ஸோ ஏன்னா ஃபுல்லாக நான் திருப்பிட்டேன். ஸோ லீனியராக தான் ஏறுவா அப்படி, சரியா, லீனியராக தான் ஏறுவா அப்படி. ஸோ 80 to 90 நீங்கள் இந்த வண்டியில் க்ரூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படின்னா ஒரு நல்ல இதுவாக இருக்கும். எக்கனாமியும் வந்து உங்களுக்கு டீசெண்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதாங்க ஒரு ஐடியலான க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்றது இந்த பைக்குக்கு ஒரு 80 ப்ளஸ், 80லேருந்து ஒரு 90, அதிகபட்சம் போனால் நீங்கள் ஒரு 95 அந்த மாதிரி போகலாம். இதுக்கு மேலே போனால் வைப்ரேஷன் எனக்கு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. மிரர்ஸ் ஆர் அந்தளவுக்கு இல்லை. விசிபிலிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா 90க்கு மேலே போயிட்டுருக்கேன். மிரர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஆடுறதை ஃபீல் பண்ண லைட்டாக அந்த பஸ் இருக்குது மிரர்ஸில், ஹேண்டில் பாரில், இந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் பஸ் இருக்குது 90 ப்ளஸ் போகிறப்போ. ஸோ இதே நம்ம 80 மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லை. ஸோ மிரர்ஸ் ஆர் எனஃப், கிளியர் எனஃப், ரொம்ப வந்து மோசமாக இல்லை, எல்லாரும் கிளியர் எனஃபாக இருக்குது. ஏன் நம்ம பிரேக் டெஸ்ட் பண்ணணும்ல. ஸோ இப்போ நம்ம வந்து பிரேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பின்னாடி ஒரு லைவ் வெஹிக்கிள் வருதுன்னு மட்டும் நினைக்கிறேன். ஒரு 60 வந்துடலாமா? 3, 2, 1. ஓகே, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வந்து பைட்டு கம்மியாக தான் இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி வந்து யூ ஹேவ் டு யூஸ் போத் த பிரேக்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த பைட் வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா சின்ன வண்டி தான், லைட் வெயிட், ஈஸியாக ஸ்டாப் ஆகிடுது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அட் த சேம் டைம் வந்து யூ பெட்டர் ஜஸ்ட் யூஸ் போத் திங். ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏவிஸ் இருக்குது. ஸோ டிஸ்க் எதுவுமே லாக் ஆகலை. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு நம்ம வந்து நம்பி அதை அடிக்க முடியும். ஸோ அதனால் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் நான் அதை ஓட்டினதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். எந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். ரொம்ப பேர் கேட்டிங்க அப்படின்னா என்னால் வந்து ஷோரூம்கிட்ட கேட்க முடியும். சின்ஸ் பைக் இப்போ தான் லான்ச் ஆனதுலாம் வந்து யாருக்குமே இப்போது அந்தளவுக்கு பெரிய ரைடெலாம் போகிறதுக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ நானே ஒரு 15 கிலோமீட்டர் 16 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க, நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து மைலேஜ் டெஸ்ட் அதை ரெக்வஸ்ட் பண்ணிடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 90 தாங்க, 90ல் வச்சுட்டு சும்மா ஜாலியாக போயிட்டுருக்கலாம். சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுள், சீட்ஸில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பின்னாடி சஸ்பென்ஷனும் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அதுவும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி பக்கா செக்மெண்ட் கில்லர்னு நினைக்கிறேன். இந்த 125cc வந்து ஒரு சரியான செக்மெண்ட் கில்லராக வந்து இந்த பைக் இருக்கும். அதெல்லாம் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஹோண்டா, சரிங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இதை முடிச்சுட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு பைக் பையிங்ஸில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே என்னோட பேசுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அது உள்ளே போயிட்டு நான் சைடில் கொடுக்குற அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அப்போ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணிங்க அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் கூட சென்ட் பண்ணிடுவேன். ஸோ யூ வில் கெட் இட் கம்ப்ளீட் கால் வித் மீ ஃபார் ஃப்ரீ. ஸோ நான் உங்களுக்கு வந்து அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பைக் சூட் ஆகும் ஆகாது அப்படின்றத வந்து நான் டிசைட் பண்ணுற ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு, எந்த பைக்கை நான் வாங்குறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஜஸ்ட் கால் மீ ஒன்ஸ். அந்த இதில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பேசலாம், இது எப்படி போகுது அப்படின்றத. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களை நான் வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வர நெக்ஸ்ட் வேறு என்ன பைக் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வர டாடா பாய் ஃப்ரம் தினேஷ். ரைட் சேஃப், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக ஒரு ஹெல்மெட்டை போட்டுட்டு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே. See you then. Bye bye.